எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து ஒருவேளை சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு உங்களை எழும்பி நிற்க வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். கர்த்தர் நாள் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 4:13 சொல்லுகிறது, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்லி அழகான ஒரு வார்த்தையை ஒரு மகள் சொல்லுகிறதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். என் ஜனத்திற்கு நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் ஜனத்திற்கு நடுவே நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, எல்லாம் ஐக்கியமாக இருப்பாங்க. ஆனால் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த சுகமாய் குடியிருக்கிற அந்த இடத்துல சில சலசலப்புகள் வருகிறபடினால் நிம்மதியை இழந்து போய் ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு சிலர் யோசிப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னை சுற்றிலும் என் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் பிரதர், என்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஆட்கள் இருப்பாங்க, ஆனாலும் என் இருதயத்தில் ஒரு வெறுமை போராடி கொண்டே இருக்கிறது, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு இல்லை என்று சொல்லி அநேகர் புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒரு வேலைகளுடைய சமாதானத்தை இழந்து ஒரே பிரச்சனை, போராட்டங்கள், கண்ணீருக்கு நடுவே நீங்கள் நடந்து வரலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுகிறது? உங்கள் ஜனத்திற்கு நடுவே நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நடுவே நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். பிரதர், நல்லா தான் இருக்கும், தேவையில்லாமல் எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை போடுறான், நல்லா தான் போயிட்டு இருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரன் போராட்டம் பண்ணுறான், என்னை சுற்றி ஒரு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். நாம் சுகமாய் குடியிருக்க வேண்டுமேயானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 15:13 சொல்லுகிறது, விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். எது அடிப்படை தேவை தெரியுமா? விசுவாசம் என்கிற ஒரு விதை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்கிற காரியம் இருக்கும் பொழுது எல்லாவித சந்தோஷம், எல்லாவித சமாதானத்தினாலும் அவர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். எதன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும்? எனக்காய் ஒரு கர்த்தர் உண்டு, என் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் எனக்காக இருக்கிறார், என் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் கூட இருக்கிறார், என்னுடைய நெருக்கங்களை மாற்றுகிறவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் பெருக 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 அற்புதம் உங்களுக்கு தூரத்தில் அல்ல, பக்கத்தில் உங்களுக்கு அற்புதம் நடப்பதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களை பார்க்கும். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறப்பா, பலப்படுத்தி நிறுத்துவீராக. ராஜா, ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் ஆண்டவரை சுற்றிலும் போராட்டங்களை வைத்துக்கொண்டு, நெருக்கங்களை வைத்துக்கொண்டு எப்படி வாழ்வோம் என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரின் சமாதானத்தை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை பெருகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். தடைகள் நீங்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு தேவனுடைய சமாதானம் ஒவ்வொருடைய சிந்தையும் இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக நான் ஜெபிக்கிறேன். கிருபை மேல் கிருபை பெருகுவதாக, எல்லா தடைகளையும் உடைத்து நொறுக்குவீராக. தேவனுடைய வெளிச்சம் இப்பொழுது இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் வாழ வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நிம்மதி இல்லாமல் நான் ஏன் வாழ்கிறேன்? தற்கொலை செய்து செத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி யார் யாருடைய இருதயெல்லாம் தற்கொலையை தேடி ஓடுகிறதோ அத்தனை பேருடைய இருதயத்தையும் தேடி மாற்றுவீராக. ராஜா, சமாதானத்தை கொடுத்து வாழ வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.